இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ரூ கிரைம் ஸ்டோரி ஒரு நாட்டை மட்டும் இல்லை, 2 நாடுகளை அதிர்ச்சியில் உறைய வைத்த சம்பவம். 17 மாதங்களில் 5 மர்ம மரணம். இதன் பின்னணியில் இருப்பவர் ஒரே ஒரு நபர். இந்த கதை நம்மளுக்கு எழுப்புற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி எத்தனை மர்ம மரணங்கள் புதையுண்டு கிடைக்கிறது? 1983 பர்வேஷுங்கிற அழகான பெண்மணி பஞ்சாப் மாநிலத்துல வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுடைய ஒரே கனவு தான் ஒரு டீச்சர் ஆகணும், பல குழந்தைகளுக்கு கல்வி தரணுங்கிறது தான். ஆனா பர்வேஷுடைய தந்தைக்கு மகளை சீக்கிரமா திருமணம் செஞ்சு அனுப்பிடணுங்கிற பிளான்ஸ் இருந்தது. அதுக்காக அவர் பார்த்த மாப்பிள்ள தான் சுக்விந்தர் சிங் டெலாங். இவர் கனடால வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அந்த காலத்துல மாப்பிள்ள வெளிநாட்டுல வேலை செய்யறாரு அப்படின்னு சொன்னாலே பொண்ணை கொடுத்துருவாங்க. அப்படிதான் பர்வேஷோட அப்பாவும் நினைச்சு சுக்விந்தர் சிங்குக்கு பர்வேஷ திருமணம் செஞ்சு கொடுக்கறாரு. எல்லாருக்கும் சந்தோஷம் இருந்தாலும் இதுல பர்வேஷ்க்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவங்க அப்பா விருப்பத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு கனடா போன பர்வேஷ் கொஞ்ச நாள் சந்தோஷமாவே இருந்திருக்காங்க. ஆனா அந்த சந்தோஷமான வாழ்க்கை அப்படியே நிலைக்கல. சில வருடங்கள்லயே பர்வேஷ்க்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. ரொம்ப நல்லா இருந்த பர்வேஷ் திடீர்னு தலைவலியால துடிக்கிறாங்க. அவங்க பாடியை அன்யூஷுவலா பிஹேவ் பண்ணுது. உடல் ட்விஸ்ட் ஆகுது. கத்துற சத்தத்துல அக்கம் பக்கத்து வீட்டார்லாம் பயந்து போறாங்க. பர்வேஷுடைய குழந்தைகளே பர்வேஷை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. உடனே பர்வேஷ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஆனா பர்வேஷ் அங்க மர்மமான முறையில இறந்து போறாங்க. மர்மமான முறைன்னு சொல்றதுக்கு காரணம், பர்வேஷ்க்கு எதனால அப்படி ஆச்சுன்னே டாக்டர்ஸால கண்டுபிடிக்க முடியல. என்னன்னு தெரியாததுனால ஹார்ட் அட்டாக் அப்படின்னு போட்டு பர்வேஷுடைய மரணத்துக்கு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துடுறாங்க. என்ன நடந்திருக்கும்? எப்படி பர்வேஷுடைய உயிர் பிரிஞ்சிருக்கும்? இது கொலையா இல்ல இயற்கையான மரணமா? இது எல்லாத்துக்குமான விடை வீடியோக்குள்ள. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பர்வேஷ்க்கு சுக்விந்தரோட திருமணம் ஆகி 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஆரம்ப கட்டத்துல அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போனாலும் போக போக இவர்களுக்கிடையே அதிக சண்டை வர ஆரம்பிச்சது. சுக்விந்தருக்கு அதிகமான பணம் வேணும். அதனால பர்வேஷை ஃபோர்ஸ் பண்ணி வேலைக்கு அனுப்புறாரு. 2 குழந்தைகள் இருந்தாலும் அந்த 2 குழந்தைகளோடையும் பர்வேஷால நேரம் செலவழிக்க முடியல. குழந்தை பிறந்து 6 மாசத்திலேயே பர்வேஷை நீ வேலைக்கு போய் ஆகணும்னு அவங்க ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ் பண்றாரு. அதனால மஷ்ரூம் ஃபேக்டரியில வேலைக்கும் சேர்த்து விடுறாரு. இது மட்டும் இல்லாம பர்வேஷை அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு சுக்விந்தர். இந்த கொடுமைகளை ரொம்ப நாள் தாங்கிட்டு இருந்த பர்வேஷ் 1987ல தன்னுடைய கணவனுக்கு எதிராக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. தன்னை ரொம்ப அடிச்சு துன்புறுத்துறதா கம்ப்ளைண்ட் தராங்க. வெளிநாடுகள இதற்கான சட்டம் மிகவும் கடுமையானது. கம்ப்ளைண்ட் வாங்கின அடுத்த நிமிஷம் சுக்விந்தரை ஜெயில அடைக்கிறாங்க. 6 மாதம் ஜெயில் தண்டனைக்கு பிறகு சுக்விந்தர் வீடு திரும்புறாரு. இப்போ வீட்டுக்கு வந்த சுக்விந்தர் அதிகமாவே மாறி போயிருக்காரு. முந்தி இருந்த கோபம் அவர்கிட்ட இல்ல, குடும்பத்தோட அன்பா நடந்துக்கிறாரு. பர்வேஷும் நம்மளுடைய வாழ்க்கை மாறிடுச்சு, இனிமே நம்மளுடைய கணவர் நம்மளோட சந்தோஷமா வாழுவாரு, நம்மள நல்லா வச்சுப்பாருன்னு அவங்க கனவு கண்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் பர்வேஷ்க்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. திடீர்னு ஒரு நாள் பயங்கர தலைவலின்னு சொன்ன பர்வேஷ் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க பாடி ட்விஸ்ட் ஆகி அவங்க பாடி ஜர்க் ஆகி ரொம்ப குதிக்க ஆரம்பிச்சு, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களாலே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க உடல் முழுக்க வலி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. வருடம் 1989 பர்வேஷை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயும் அவங்கள காப்பாற்ற முடியல. அங்கேயே அவங்க உயிர் பிரியுது. முதல்ல சொன்ன மாதிரியே டாக்டர்ஸ்க்கு என்ன காரணம் தெரியாததுனால ஹார்ட் அட்டாக் அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாங்க. இதற்கு பிறகு ஒரு வருடம் வேகமா ஓடுது. 1990 ரஞ்சித் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னோட வீட்டுல டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. கிச்சன்ல அவரோட வைஃப் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ரஞ்சித் சிங் வேகமா கத்துறாரு. இன்னும் இப்படி ஒரு சத்தம்னு பயந்து போய் ரஞ்சித் சிங்கோட வைஃப் வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ரஞ்சித் சிங்கோடைய பாடி பெண்ட் ஆயிருக்கு, ட்விஸ்ட் ஆயிருக்கு. வலி தாங்க முடியல, ஆம்புலன்ஸ் உடனே கூப்பிடு அப்படின்னு கதறாரு. வேகமா அவரை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா பர்வேஷ் எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இறந்து போனாங்களோ அதே மாதிரி ரஞ்சித் சிங்கும் இறந்து போறாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு கண்டே பிடிக்க முடியல. அவர் கேஸையும் ஹார்ட் அட்டாக்னு க்ளோஸ் பண்றாங்க டாக்டர்ஸ். இந்த விஷயத்த ரஞ்சித் சிங்கோடைய மனைவி ரஞ்சித் சிங் வீட்டாருக்கும் அவருடைய க்ளோஸ் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. எஸ், உங்கள நிறைய பேர் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் இந்த க்ளோஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்னு. வேற யாரும் இல்லை, பர்வேஷுடைய கணவர் சுக்விந்தர் சிங் தான். பர்வேஷுடைய மரணமும் ரஞ்சித் சிங்கோடைய மரணமும் ஒரே மாதிரி நடந்திருக்கு. ஆனா ரெண்டுமே இயற்கையான மரணம் அப்படின்னு டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சுக்விந்தர் மற்றும் ரஞ்சித் இவங்க 2 பேரும் பிசினஸ் பார்ட்னருங்கிறதுனால இன்சூரன்ஸ் பணமான 2 லட்சம் USD சுக்விந்தர் சிங்கை வந்து சேரும். ஆனா நடுவில் மீடியேட்டரா இருக்கிற இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இது பிசினஸ் டீலிங் அப்படிங்கிறதுனால, பிசினஸ் பார்ட்னருக்கான இன்சூரன்ஸ் பணங்கிறதுனால இதுல ஏதாவது தப்பு நடந்திருக்கா, உண்மையாவே அவருடைய மரணம் இயற்கை மரணம் தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டிடெக்டிவை அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர் அப்ரூவ் பண்ண பிறகுதான் பணம் சுக்விந்தருக்கு கிடைக்கும். அப்படி சுக்விந்தர் வாழ்க்கையில வந்தவர் தான் இந்த டிடெக்டிவ் வாரன்.
இவர் சுக்விந்தருடைய டீட்டெயில்ஸை எடுக்கும் பொழுது அப்போதான் சுக்விந்தருக்கு பர்வேஷ் என்கிற ஒரு மனைவி இருந்ததும் அவங்களும் இதே மாதிரி சிம்டம்ஸோட இறந்து போனதும் தெரிய வந்தது. இது மட்டும் இல்லாம பர்வேஷுடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஆன $3,00,000 சுக்விந்தர் வாங்கியிருக்காருன்னு தெரிய வருது. ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல ஒரு க்ளூவுமே கிடைக்கல, நேச்சுரல் டெத்ன்னு தான் போட்டிருக்கு. இதனால கன்ஃபியூஸ் ஆன வாரன் சுக்விந்தரை க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போதான் சுக்விந்தர் இந்தியாவுக்கும் கனடாக்கும் அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருது. இதனால சுக்விந்தருடைய நேட்டிவான பஞ்சாப்க்கு கால் பண்ணி பஞ்சாப்ல இருக்க போலீஸோட கனெக்ட் ஆகுறாரு வாரன். பஞ்சாப் போலீஸ் மூலமா சுக்விந்தருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வாரனுக்கே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. காரணம், சுக்விந்தர் பர்வேஷ் இருந்து 6 மாதத்துல இன்னொரு திருமணம் செஞ்சிருக்காரு, அதுவும் அதிகமான டவுரி வாங்கி. அது மட்டும் இல்லாம தன்னுடைய செகண்ட் ஒய்ஃப்க்கு நான் கனடா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. மனைவி இறந்த பிறகு செகண்ட் மேரேஜ் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா சுக்விந்தர் செய்த பெரிய தவறு என்னன்னா, 2வது மனைவிக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்காங்க. ஆனா பிறந்து 12 நாட்கள்ல அந்த இரட்டை குழந்தைகளும் இறந்திருக்காங்க. அந்த இரட்டை குழந்தைகளின் இறப்பிற்கு காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் பொழுது இரட்டை குழந்தைகளின் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னன்னே தெரியல, குழந்தைகளுக்கு திடீர்னு பாடி ஷேக் ஆச்சு, பாடி ட்விஸ்ட் ஆச்சு, பயங்கரமா அழுதாங்க, கொஞ்ச நேரத்திலேயே இறந்தும் போயிட்டாங்க அப்படின்ற உண்மையா அவங்க அம்மா சொல்றாங்க. பர்வேஷ் இறந்த மாதிரியே தான் அந்த குழந்தைகளும் இறந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம சுக்விந்தருக்கு 3வது மனைவியும் இறந்திருக்காங்க. அவங்களையும் ஏகப்பட்ட டவுரி வாங்கி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. 3வது மனைவியும் எந்த ஒரு உடல்நிலை குறைவும் இல்லாத போதே திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில இறந்திருக்காங்க. என்னதான் பெண்ணை பெற்றவர்களுக்கு இந்த இறப்புல சந்தேகம் இருந்தாலும் ஆதாரம் இல்லாத காரணத்தினால சுக்விந்தர் மேல எந்த ஒரு கேஸும் போடல. சுக்விந்தர் என்னதான் இத்தனை திருமணங்கள் செஞ்சிருந்தாலும், இத்தனை கொலைகள் இந்தியால செஞ்சிருந்தாலும் இந்தியால அவர் மேல ஒரு கேஸ் கூட பதிவிடல. ஒரே மாதிரியான சிம்டம்ஸோட மரணங்கள் நடந்ததுனால இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனை இன்னும் டீப்பா ரிசர்ச் செஞ்சு பார்த்ததுல எல்லா மரணத்திற்கு பின்னாடியும் ஒரு சீடு தான் காரணமா இருந்திருக்குது. ஒரு செடியிலிருந்து கிடைக்கப்படும் விஷக்கொட்டை. இந்த விஷக்கொட்டை தான் எல்லா சாவுக்கும் காரணமா இருந்திருக்கு. இந்த பாய்சன் சீட்ஸ் எல்லாத்தையும் உடலுக்கு தெம்பு தரும் மருந்துன்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பார்ட்னருக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் கொடுத்திருக்கான் சுக்விந்தர். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தா சுக்விந்தருடைய பேராசை தான். இன்சூரன்ஸ் பணத்துக்காகவும் டவுரிக்காகவும் இத்தனை விஷயங்களையும் சுக்விந்தர் செஞ்சிருக்காங்க. 1997ல கனடா போலீஸ் ஆதாரங்களோட சுக்விந்தரை கைது பண்றாங்க. கொலைக்கான காரணங்கள் கேட்கும் பொழுது பர்வேஷ் மற்றும் ரஞ்சித் சிங் இவங்க 2 பேரையும் கொலை பண்ணதுக்கு காரணம் இன்சூரன்ஸ் பணத்துக்காக மட்டும்தானா? இந்த 2வது மனைவியின் ஏதும் அறியாத இரட்டை குழந்தைகளை கொன்னதற்கு காரணம் அதனால அந்த ரெட்டை குழந்தைங்களை வளர்க்கறதுக்கான பொறுப்பை ஏத்துக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக 2001ல சுக்விந்தர் சிங்குக்கு அதிகபட்ச தண்டனையாக குறைந்தபட்சம் 25 ஆண்டாவது ஜெயில இருக்கணும் அப்படிங்கிற தண்டனையை விதிக்கிறாங்க. ஆனா 2013ல தன்னுடைய தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னாடியே நோய்வாய்ப்பட்டு சுக்விந்தர் ஜெயிலேயே இறந்து போறார். ஆனா ஜெயில்ல இருக்கும் பொழுது, அதாவது சுக்விந்தர் அரெஸ்ட் ஆன பிறகு சொன்ன வரிகள் என்னன்னு தெரிஞ்சா நீங்க ஆடி போயிடுவீங்க. எனக்கு பணம் தான் கடவுள், என்னுடைய சொந்த குழந்தைகளை கூட எனக்கு வளர்க்கறதுக்கு விருப்பம் கிடையாது, என்னுடைய சொந்த குழந்தைகளை வளர்க்குறதே நான் ஒரு பாரமாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். போலீஸ் கணக்கெடுப்புல வந்தது 5 கொலை, தெரியாம இன்னும் எத்தனை கொலை பண்ணியிருப்பானோ. சுக்விந்தர் சிங் தன்னுடைய பேராசையினால 5 விலை மதிப்பில்லாத உயிர்களை பறிச்சிருக்கான். இப்படிப்பட்ட பேராசை பிடித்த மனிதர்களுக்கு நடுவே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த சுக்விந்தர் சிங்கை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இன்னும் எத்தனை சுக்விந்தர் சிங் நம்ம இடையே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த சுக்விந்தர் சிங் போன்ற மனிதர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான உண்மை சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறொரு ரியல் லைஃப் கிரைம் ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ண வரேன். Until then, bye.